வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். ஆரோ செல்வா ரைட் பக்கத்தில் இருந்து நாம் இயற்கையை பற்றிய பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இயற்கையின் சீரழிப்பவர்கள், இயற்கைக்கு எதிராக நடப்பவர்களை பற்றி நிறைய விழிப்புணர்வு பதிவுகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பதிவில் இருந்து, அதாவது நான் வாசிக்கிறேன் அவருடைய அனுமதியோடு. யாரேனும் ஒருவர் நாம் திருந்திவிட்டாலும் போதும் என்பதாக தான் அவருடைய பதிவு தொடர்ந்து அவருடைய பதிவு இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்டனின் 3வது விதி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம பள்ளி நாட்களில் அதை நம்ம படிச்சிருப்போம். இந்த உண்மை நிச்சயம் நம்மை கலங்கடித்து விடும். மனித உடலில் உள்ள அனைத்து வேதிப்பொருட்களும் மண்ணிலிருந்து கிடைக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுது. சுவாசிக்க தேவையான காற்று, குடிக்கும் குடிநீர், உண்ண உணவு அப்படின்னு மனிதன் இயற்கையோடு தான், இல்லை இல்லை இயற்கையால் தான் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதானே. மனிதர்களின் அதிகப்படியான வேதிப்பொருட்கள் பயன்பாடு இயற்கையின் சமநிலையை குலைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. அதிலும் பூமிக்கு அடியில் இயற்கையால் மறைத்து வைக்கப்பட்ட பெட்ரோலியத்தினை தோண்டி எடுத்து பூமியின் மேல் தோட்டினை நாசப்படுத்துவது என்பது அவன் வாழும் பூமிக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் இல்லையா அப்படின்னு கேள்வியை கேட்குறாரு. மனசாட்சியை நமக்கு கண்டிப்பாக உறுத்த தான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஒரு வண்டியோட இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் பொது போக்குவரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இதை தான் சொல்கிறாரு. அதற்கு மாற்றாக பேட்டரி வாகனங்கள், அடடா அது அதற்கு மேலே வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இயற்கை என்பது நாம் வாழும் பூமி, நம்மை சுற்றியுள்ள வாயுமண்டலம், நம் கண்ணுக்கு புலப்படாத நட்சத்திரங்கள், நிலா மற்றும் பூமியில் வாழும் உயிரினங்கள், இதுதான் இல்லையா? அப்படியெனில் மனிதனும் இயற்கையின் ஒரு அங்கமாகிறான். எனவே எப்படி மனிதனால் இயற்கையை வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை தொக்கி நிற்கிது இல்லையா? அவர் கேட்டிருக்காரு. இயற்கை அபாயங்கள், அதாவது சூறாவளிகள், புயல்கள், சுனாமி அலைகள், பூகம்பங்கள், எரிமலை சீற்றங்கள், நிலச்சரிவுகள், வெள்ளம், வறட்சி, தீ விபத்துகள், இப்படி மனிதனின் செயல்பாடுகளால் ஏற்படும் அழிவு, அதிக மழை, நிலச்சரிவு அல்லது வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கிறதா இந்த பதிவில் சொல்லியிருக்காரு. மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு சுனாமி மறக்க முடியாது. நிலநடுக்கம் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை மறக்க முடியாது. சமீபத்தில் வந்த கொரோனா போன்ற பெரும் நோய் தொற்று மறக்க முடியாது இல்லையா? மனிதன் தன் பணவெறியை தீர்க்க இயற்கை வளங்களை சூறையாடிட்டு வரான். பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் இயற்கை எரிபொருட்கள் சுரண்டப்பட்டு விட்டது. கட்டிட வெறியை தீர்த்துக்கொள்ள காடுகளை அழித்து, விளைநிலங்களை வீடுகளாக மாற்றி, நீர்நிலைகளை தூற்று, பூமி அடிநீரை உறிஞ்சி இழுத்து, எரிபொருள்களை அளவுக்கு மீறி உபயோகித்து, சுற்றுப்புற சூழல் மாசை அதிகரித்து, பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து, அதனால் பனி பிரதேசங்களில் பனிக்கட்டிகளை உருக வைத்து, கடலின் நீர் மட்டத்தை உயர்த்தி, வாழ தகுதியான நிலப்பரப்பை கடல் அடியில் மூழ்க வைத்து, நீண்ட காலத்துக்கு அழியாத நெகிழிகளை உபயோகித்து, கடல்வாழ் வளங்களையும் சூறையாடி, நிலம், நீர் அனைத்திலும் நெகிழி குப்பைகளை அதிகரித்து, கப்பல் போக்குவரத்து மூலம் கடலில் வாழும் உயிரினங்களை இடம்பெயர செய்து, விண்வெளியில் கணக்கிலடங்காத செயற்கைக்கோள்களை நிறுத்தி அப்படின்னு பல வகையில் நம்ம இயற்கையை சூறையாடிக்கிட்டு வரோம், சீரழிச்சிட்டு வரோம். இயற்கை எப்போதெல்லாம் மாறுகிறதோ அப்போதெல்லாம் தன்னை புதுப்பித்து கொள்ளும் அப்படிங்கிறத நாம் நினைவில் வைக்கணும். ஆனால் அது புதுப்பித்து கொள்ளும், அதற்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமது நிலை என்ன என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக மில்லியன் டாலர் கேள்விகள் தான் எஞ்சியிருக்கிறது இல்லையா? மிகவும் அற்புதமான இந்த பதிவை சொல்லி இருக்கிறார். ஆச்சரியங்களை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆரோ செல்வா அவர்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை இவர் சொல்கின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் நம்மையும் அறியாமல் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். யாராவது ஒருவர் இங்கே தெரிந்து விட்டால் போதும், இந்த இயற்கை சீரழிவிலிருந்து நாம் காப்பாற்ற முடியும். இயற்கை சீரழிவிலிருந்து நாம் காப்பாற்றுகிறோம் என்பதை விட, இயற்கையை நாம் எந்த அளவிற்கு போற்றி பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு இயற்கை நம்மை நேசிக்கும். இல்லையென்றால் பல சீரழிவுகள் நடக்கத்தான் செய்யும் என்பதை நினைவு கூறுவதாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. அன்புடன்
ஆரோ செல்வா அற்புதமாக இந்த பதிவை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அவருடைய பதிவை வாசித்து உங்களுக்கு அளித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இப்படியான உயிரோட்டமான இயற்கையை நேசிக்கும் பதிவோடு மீண்டும் நான் வருகிறேன். நன்றி மீண்டும் சொல்லிக்கொள்ளலாம் ஆரோ செல்வா ரைட் அவர்களுக்கு. மீண்டும் இதே போல அற்புதமான பதிவோடு அவர் பதிவேற்றும்போது நான் உங்களோடு வருகிறேன். நன்றி அன்பு நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி நேயர்களே.